மத்தியிலும் விடுதலை வேகத்தை ஊட்டினார் பாரதியார். ஆனால் மிக்க ஆங்கிலேயர்களும் துப்பாக்கி கொடுத்து தங்களது உயிரையும் விளையாட்டிக் கொண்டு அறவழியிலும் கிளர்ச்சி முறையிலும் சுதந்திரத்தை கற்று வித்திட்ட வித்துக்கள் ஏராளம் ஏராளம் நம் நாட்டில். குடியரசுடன் அரசு விடுமுறை நாளாகும். தலைநகரான புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். கொடியேற்றும் முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும். குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை மற்றும் வீர சாகசங்கள் செய்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் கௌரவிக்கப்படுகிறது. என்ற குண்டாசு கவிஞரின் வருகைக்கேற்ப அன்னை மறந்த நாடு வேற்றுமை ஒற்றுமை கண்ட நாடாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசை காப்பது நமது கடமையாகும். இந்தியர் என்பது நம் பெருமை, வேற்றுமை ஒற்றுமை என்பது நம் அடையாளம். தாய் மீதான பாசம் கொண்டது தாய் நாட்டின் மீதான பாசம். இந்தியர் என்று பெருமை கொள்வோம், தாய் நாட்டை மூச்சாய் வாசிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்ந்த பாரதம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா, நம்முடைய பள்ளியில் நிறைய நிகழ்ச்சிகள், கல்வி ஆசிரியர் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் கூட தேசிய வாக்காளர் தினம் சர்க்கரை அளிக்கிறவங்க நமக்கு நடத்தி கொடுத்தாங்க. பெரிய நிகழ்ச்சி நடத்துவது. அந்த இந்த தருணத்தில் நமக்கு பல பன்முக தகவல் கொண்டவர்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து கல்வி ஆசிரியர் அவர்கள் நம்ம போது தான் இந்த வாய்ப்பாக இருக்கலாம். கிடைக்கவே கிடைக்காது. இப்படி மைக் கொடுத்து பேசுறதே எங்களுக்கு இன்னுமே கைக்காலாம் நடக்குது. ஆனால் நீங்கள் மைக்கை கொடுத்து நல்லா அழகாக அருமையாக பேசுறீங்க. அதுக்கு நிறைய முயற்சிகள் கல்வி ஆசிரியர்கள் எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறத நம்ம சாதாரண தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறோம் இல்லையா? அதெல்லாம் நல்லா தீபாவளிக்கு புதுமொழி எடுக்கிறோம், பொங்கலுக்கு அனைத்து உண்மையாலும் எங்களுக்கெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் எப்பயாவது தான் ஒரு துணிமணி கிடைக்கும். புது துணிமணி எப்பயாவது ஒரு நாள் தான் போடுவோம். வருஷத்தில் தீபாவளி தான் போடுவோம், பொங்கல் தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் பிறந்த நாளைக்கு எல்லா நாளுக்குமே புது துணிமணி அரசாங்கம் நமக்கு வந்து வருஷத்துக்கு 4 முறை வந்து உங்களுக்கு இந்த துணி தராங்க, யூனிஃபார்ம் இல்லையா? இது வந்து நம்முடைய காமராஜர் காலத்திலிருந்து அவங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் சீருடை கொண்டு வந்து அவர்தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தார். அப்போ அந்த சீருடையுமே நாம் வந்து புதுசாக வச்சிருந்து குடியரசு தினத்தன்னைக்கு, சுதந்திர தினத்தன்னைக்கு போடலாம். அதுவே நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம்ன்றத நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கடமையாக நினைச்சு செய்யாம நமக்கு வந்து அந்த உணர்வு வரணும், நாட்டோட உணர்வு நமக்கு வரணும். நம்ம வந்து நாட்டுக்கு என்ன செய்யணும், நமக்கு நாடு என்ன செஞ்சுங்கிறத நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அந்த சீருடைய அணியும் போது உங்களுக்கு அது ஒரு சிந்தனை வரணும். நம்ம நாட்டுக்காக என்ன செய்ய போறோம். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய குடியரசுத் தலைவரா அவர் வந்து நம்ம சொல்றோம். அவர் இழந்தடிக்கு பார்த்தீங்கன்னா நாடே அங்கதான் இருந்துச்சு. அப்துல் கலாம் அவர்கள் இழந்தடிக்கு அது ஃபுல்லாக நம்ம நாடு போனால் அங்கதான் அவருடைய இடத்துல தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாரும் சிறந்த அப்துல் கலாம் தான் உருவாங்க. உலகம் எல்லாராலையும்